வணக்கம். ஓம் நமச்சிவாய. தூத்துக்குடியிலிருந்து சிவசக்தி ஜோதி நிலைய ஜோதிடர் தனசிங் பேசுகிறேன். என் முன்னோர்களையும் என் தாய் தந்தையரையும் என் குருநாதரையும் வணங்கி, என் இஷ்ட தெய்வத்தையும் என் குலதெய்வத்தையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு தெரிந்த சில குலதெய்வ வழிபாடு முறைகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகின் முதல் கடவுள் ஒருவருக்கு அருள் கொடுக்கும் என்று சொன்னால் அது குலதெய்வ வழிபாடு மட்டுமே. குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்கள் பூர்வீக ஊரில் உள்ள திசையை நோக்கி வழிபட்டு வீட்டில் மஞ்சள் துணியில் அல்லது சிகப்பு துணியில் மஞ்சள் தடவி நான் கீழே சொல்லும் பொருட்களை வைத்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் வழிபட்டால் நினைத்தது நடக்கும். நம் குலதெய்வம் நம் அருளில் நம் கனவில் அருள் பாலிப்பார் என்பது நிசத்தனமான உண்மை. குலதெய்வ வழிபாடு முறை, குலதெய்வ வழிபாடு இல்லாதவர்கள் அல்லது தெரியாதவர்கள் புத்திர தோஷம், களத்திர தோஷம், பெண் சாபம், குலதெய்வ சாபம் போன்ற சாபங்கள் ஏற்படுவது இந்த குலதெய்வ வழிபாடு முறை சரியாக செய்யாததுதான் காரணம். இந்த குலதெய்வ வழிபாடு தங்கள் வயதிற்கு ஏற்ப அகல் விளக்கு தீபம் ஏற்றி ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் குல தெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது அனுபவ ரீதியான உண்மை. மேலும் குலதெய்வம் தெரியாதவர்கள் அவங்கள் பூர்வீக ஊரில் உள்ள இஷ்ட தெய்வங்களை அந்த திசை நோக்கி வழிபட்டால் சிறப்பு. ஆண் என்றால் பெண் தெய்வமும், பெண் என்றால் ஆண் தெய்வமும் வழிபாடு, இஷ்ட தேவதை வழிபாடு சிறப்பு தரும். இது என் அனுபவ ரீதியான உண்மை. வணக்கம். ஓம் நமச்சிவாய.